எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? பண்ற தண்ணி உட்காந்துட்டு வா, கார்டன் போய் சும்மா சுத்திட்டு வரோம். நான் ரொம்ப நேரமா இங்க தாண்டா இருக்கேன். நீ வருவன்ட்டு. நீ எங்க தான் போன? வா போலாம். சரி வா போலாம். வாடா கருப்பா. டேய் அப்படிலாம் சொல்லாதடா. நீ சொல்றதுனால பாரு எல்லாம் சிரிக்கிறாங்க பாரு. நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள அப்படிலாம் சொல்லக்கூடாதுடா. ஏன்டா இப்படி இருக்கிற? சரிடா, சொல்ல மாட்டேன்டா. எங்க போடா கருப்பா வர? டேய் என்னடா சொல்ற என்னை பத்தி? நீ ஏதோ என்னை பத்தி சொல்ற. நீ உன் பல்ல பாத்தியா ஃபர்ஸ்ட்? நீ டெய்லியும் பல்ல விளக்குதியா? என்ன கலாய்க்கிற? ஒன்னும் சொல்லலையே. இல்லடா நீ ஏதோ சொன்னடா என்னை பத்தி. சரி வாடா, ஃபுட்பால் விளையாட போலாம். இரு இரு இரு, நீ முன்னாடி வா, நீ பின்னாடி போ. மேம் இங்க பாருங்க, கீழே விழுந்துட்டா. இன்னைக்கு இங்கிலீஷ் கிளாஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனால் சோஷியல் கிளாஸ் தான் நல்லாவே இல்லை. ஆமா, எனக்கு கூட ஒண்ணுமே புரியவே இல்லை. சாரிடா, அன்னைக்கு ஃபுட்பால் விளையாடும் போது நான் உன்னை தள்ளி விட்டேன், மன்னிச்சுக்கோடா. டேய் இங்க பாருடா, என் கை நல்லா இருக்கு, புண்ணு ஆறிடுச்சுடா. ஆனா அன்னைக்கு நீ எல்லாருக்கும் முன்னாடி என்ன கலாச்சல்ல, அது இப்ப கூட என் மனசுல இருக்குடா ஆறாம. இந்த அடி பெருசு இல்லடா. இன்னைக்கு நீ என் கலாச்ச பத்தியா, அது இன்னும் என் மனசுலயே இருக்குடா. டேய் சாரிடா. நாம் மகிமைப்படுவதாக. இந்த வீடியோவின் மூலமாக உங்களை பார்ப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வீடியோவில் நம்ம பார்த்த காரியங்கள் வேதத்தில் ஒரு வசனம் அழகாக குறிப்பிட்டுள்ளது. நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 18வது வசனம். பட்டய முத்துகள் போல் பேசுகிறவர்களும் உண்டு, ஞானமுள்ளவர்களுடைய நாவும் ஔஷதம். அநேக நேரங்கள்ல நம்ம செய்கிற ஒரு சில கேளிக்கைகள் மற்றவர்களை செய்கிற காரியங்கள் அவங்க இருதயத்தை காயப்படுத்துறது. நம்ம விளையாட்டுக்காக பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் மற்றவருடைய இருதயத்தை காயப்படுத்துறது. அந்த வீடியோவில் பார்த்த மாதிரி நீ எனக்கு கீழே தள்ளி விட்டுட்டடா, அந்த அடி சரியாயிடுச்சு, நீ பேசுகிற வார்த்தை என் இருதயத்துல இருந்து சரியாகலை, அந்த காயங்கள் இன்னும் ஆறலை. நம்மளும் அநேக நேரங்கள் நம்மளுடைய சந்தோஷத்துக்காக, நம்மளுடைய மகிழ்ச்சிக்காக ஏதோ மற்றவர்களை கலாய்ச்சி மற்றவர்களை கேளிக்கை செய்து பார்த்துருப்போம். அதெல்லாம் மற்றவருடைய இருதயத்தை காயமாக்குது. அந்த ஒரு சொல்ற நம்மளுடைய வார்த்தைகள் ஒரு பட்டயம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அநேகரை காயப்படுத்தி ஒவ்வொரு நாட்கள்ல நம்ம யோசித்து நிதானித்து ஒவ்வொரு வார்த்தையும் பேச கிருபை செய்வார்கள். என்னை அதிகமாக நேசிக்கிறார் பிதாவே, நாலு வீடியோ மூலமாய் அநேக மக்களை சந்திக்க போகிறது நன்றி சொல்லுகிறோம். நாங்கள் அநேக நேரங்களில் மற்றவர்களை
மறுநாட்களில் நம்ம இப்படி செய்யாமல் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் யோசித்து நிதானித்து பேச கிருபை செய்யுங்க. யாரெல்லாம் நாங்கள் காயப்படுத்தணுமோ